அதான் சாமி முதல்ல தான் எனக்கு சந்தேகம். என்னப்பா சந்தேகம்? வர்றவங்க எல்லாம் வேற விதமா இருக்குது. ஆமா, உங்களை பார்த்தா வித்தியாசமா இருக்கு. எப்படி தெரிகிறது? எப்படி தெரிகிறது? உடம்புல புளித்தோல். அழிஞ்சு போனவனே, புளித்தோல். புளித்தோல். கழுத்துல உத்தராசு கொட்டை. ஆமா. அப்புறம் கையில தலையில கழுத்துல பாம்பு. பாம்பா இருக்குது. அப்புறம் இங்க பண்ணி குத்துற வேலை வச்சிருக்கீங்க. யாரு நீங்க? ஏண்டா இது பண்ணி குத்துற வேலைண்டா. எங்க ஊர்ல வேலு பூசாரி இத்தனை வச்சிருந்தாரு. எப்ப மசாலக்காரர் இது பண்ணி குத்துற வேலை. அம்மா பண்ணி குத்துற வேலை மாதிரி எனக்கு தெரியலையா? மூக்கனுக்கு எப்படி தெரியுது? அவன் ஒரு பைத்தியக்காரன், இவனும் ஒரு பைத்தியக்காரன். அதனால நீங்க யாரு? ஏண்டா இது பண்ணி குத்துற வேலு மாதிரி உனக்கு தெரியுதா? சண்டாளா சனிக்கார படி. சரி, அதான் நீங்க யார்? நீங்க நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? ஒவ்வொன்றாக சொல்வேன். சற்று கவனமாக கேட்க வேணும். விளக்கமா சொல்லுங்க. நான் ஒழுக்கமா கேட்கறேன். இல்லை என்றால் ஒரே அரை செவனி திரும்பிடும். நீங்க என்ன அடிச்சீங்கன்னா எனக்கு திரும்பிடுங்கிறேன். எப்பா நந்தீஸ்வரா, என்னிடத்துல தவறாத ஒரு வார்த்தை பேசக்கூடாது. சரி, எனக்கு கோபம் வந்து விட்டால் என்ன செய்வேன் தெரியுமா? உன்னை சாட்டை எடுத்து அடிக்க மாட்டேன். சாட்டை எடுத்தெல்லாம் அடிக்க மாட்டேன். சரி, நான் அணிந்திருக்கிற இந்த பாம்புகள், இந்த பாம்புகளை ஏகி விட்டால் போதும், உன்னை கடித்து உன்னுடைய உடம்புல விஷமாக ஏறி இதை எடுத்து நீ செத்து போயிடுவ. என்னப்பா இவ்வளவு ஒரு சந்தோஷமா சிரிக்கிற? நீங்க ஒரு பக்கம். ஏப்பா பாம்பு என்ன கொத்துனா பாம்பு தான் சாகும். எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன் உடம்புல விஷமா இருக்கிறதா? இல்லைங்க, என் உடம்புல சதையா இருக்குது. வெறும் எலும்பு தோல் தான். பாம்பு பட்டுன்னு கொத்துனா என் எலும்புல பாம்புடைய பல்லு போயிடும். ஆமா, பட்ட உடனே பாம்புக்கு பல்லு ஒடிஞ்சு போயிடும். ஐயோ, பாம்பு சொல்ல இருக்குமா? பயங்கரமான ஆளா இருக்கிறாரு. பாம்பு தான் சாவும், எனக்கு ஒண்ணும் ஆகாது. பலவிதமான பாம்புகள் எல்லாம் பார்த்திருக்கிறாயா? ஆமாங்க. அப்படியா? சொல்லி கேட்பாயாக. நந்தீஸ்வரா, ஆயிரத்து அண்டம் 1008 அண்டாவும் 24 கொண்டாகணுமா? 1008 அண்டம் 1008 அண்டம் 24 போகணும். 24 போகணும். இவனுக்கு பிடிச்சது போகட்டும். என்னமோ கோமல் சொல்றாரு. சொன்னார்ல, 1008 அண்டம் அண்டம் 24 புவனம் 24 புவனம் சப்த சாகாரம் செத்த சாவரம். யாருப்பா சாவறது? சப்த சாகாரம். மேலே 7 உலகம், மேல உள்ள உலகம், கீழே 7 உலகம், கீழே உள்ள உலகம். உளராது பேசப்பா. மேலே 7 உலகம் இருக்கிறது. சரி, கீழே 7 உலகம் இருக்கிறது. இருங்க, திருத்தமா விளக்கமா சொல்லுங்க. சொல்லப்பா. நாம நிக்கிறது இதுக்கு பேர் என்ன? ஓ, இதான் பூமாதேவி. இது பூமி. இது பூமாதேவி. நம்ம நிக்கிறதுக்கு பேரு பூமி. இது பூமாதேவி. மேல இருக்கிற ஆகாயவாணி. கரெக்டா சொல்லுங்க சாமி. சத்தியமா ஒன்பதமா பேசுறேன். ஆமா ஆமா, நீ சாமின்னு தான் உங்ககிட்ட கேக்குறேன். என்னப்பா? நம்ம நிக்கிறது பூமி. இது பூமாதேவி. மேல இருக்கிற ஆகாயவாணி. தெய்வமே, உருப்படியா கரெக்டா சொல்லுங்க. சத்தியமா நான் உண்மைதான் பேசுவேன். நம்ம நிக்கிறது பூமிங்க. இது பூமாதேவி. மேல என்ன? மேல இருக்கிற ஆகாயவாணி. நல்ல கண்ணு கூதி படுதா கட்டுறீங்களா? சண்டாளா சனிக்கார பழிக்கார யாரு? நீதான். அண்ணாந்து பாருக்கு படுதா கட்டிருக்கு. ஆமா, படுதாக்கு மேலதான் ஆகாயம். ஆடா, நீ அப்படி வருகிறாயா? எப்படி? அப்படிதான் வந்த. அப்படிக்காய வந்தையா? நந்தீஸ்வரா, 14 உலகம். சரி, இந்த 14 உலகத்துல எறும்பு வரை 84 லட்சம் ஜீவங்களுக்கு படியளக்கக்கூடிய 2011 கண் படைத்த பாரா முடிவரைத்த பரமன் சிவபெருமனை என்றே தெரிந்து கொள்ள பெயரானது. உண்மைதான் பரமேஸ்வரன். உண்மைதானப்பா? சிவபெருமான். ஆமாப்பா சாமி. உண்மைதானப்பா சாமி? நன்றி. சாமின்னு தெரியாம வாய் உளறி தெரியாமல தவற பேசியிருந்தா, தவறாத ஒரு வார்த்தை பேசியிருந்தா அதுக்கெல்லாம் நீங்க தான் மன்னிச்சுக்கிட்டு போகணும். ஏன்னா என்ன மன்னிச்சுக்கிட்டு போக சொல்றியா? மன்னிச்சுக்கிட்டு போகணுங்கிறேன். எது பேசுறாலும் இப்படி அரைக்குறமாக பேசக்கூடாது.
சரிங்க. நேர்வழியாக பேச வேணும், குறுக்கு வழியில பேசக்கூடாது. சரி சாமி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உண்மைதானப்பா? சரிங்க, நீங்க சாமிங்கிறீங்க. ஆமா, சிவபெருமான்ங்கிறீங்க. உண்மைதானப்பா? பேர் எப்படி சொன்னீங்க? 2011 கண் படைத்த பாராமுடித்த பரமன் சிவபெருமான். அங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம். என் மேலவா? ஆமா, என் மேல உனக்கு என்னப்பா சந்தேகம்? நாங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது 2 கண்ணு. மாநில பிண்டம் ஈரப்பத மாநில பிண்டம் எப்படி சகரகத்தி? ஆமா ஆமா, எங்களுக்கு இருக்குது 2 கண்ணு. உனக்கு இருப்பது 2 கண்ணு. இந்த 2 கண்ணை வச்சுட்டு கண்டதை காங்கலங்கிற, காணாததை கண்டங்கிற, பார்த்ததை பார்க்கலங்கிற, பார்க்காததை பார்த்தோங்கிற. உண்மைதானப்பா? உங்களுக்கு 2011 கண்ணுங்கிறீங்களா? ஆமா, அது எப்படி? என்னுடைய அங்கமெல்லாம் எனக்கு கண்கள் என்றே தெரிந்து கொள்ள நந்தீஸ்வரா. அப்படியா? உண்மைதான். இப்படி சொல்லிட்டு நான் நம்புகிறேனா? என்ன நம்புறது? எனக்கு கணக்கு வரணும். என்னப்பா உனக்கு கணக்கு வேணும்? 2011 கண்ணுல கணக்கு வரணுங்க. ஓ, விளக்கமா சொன்னாதான். நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டா நான் ஈன்னு கேட்டு போயிடும், புரியாமல் போய்விடும். அப்படியா? ஆமா, சொல்லுகிறேன், சற்று கவனமாக கேட்க வேணும். சொல்லுங்க. அடே நண்டீஸ்வரா, சொல்லுங்க, புரிந்ததா? எப்படி நான் சொன்னேனே அல்வா, அந்த வார்த்தைகள் உங்க வாயில நுழைந்ததா? நீங்க பாட்டுல சொன்னீங்க. பாட்டுல ஓலாய் எடுத்து வாயில் விட்டு ஆட்டி விடுங்க, தெரியுமா? நீங்க பாடிட்டு சொன்னீங்க, புரியல அந்த சத்தத்துல. இப்ப விவரமா சொல்லுங்க. அப்படியா நந்தீஸ்வரா? 2011 கண்ணு சொன்னீங்களே, எப்படி? அது எப்படி விளக்கமாக தெரிய வேணும். நந்தீஸ்வரா, இதோ நான் ஏறி சவாரி செய்யறவா, என்னுடைய நந்தி வாகனம். உண்மைதான். அப்படின்னா அந்த நந்தியானது காளை மாடு, அதுக்கு பேரு. அப்படியா? காளை மாடு தான் நந்தி வாகனம் பேரு. சரி, அதாவது குறிப்பாக அந்த நந்தியானது என்னுடனே இருப்பதனாலே அந்த நந்திக்கு 2 கண்ணுல இருக்குது. உண்மைதானப்பா? கூடவே இருக்கிறதுனால, என்னுடனே இருப்பதனால கணக்கா? உண்மைதானப்பா? சரி, 2 கண்ணு. அதுவும் இல்லாமல் நான் கையில வைத்திருக்கிறேன் இந்த சூலாயுதம். இதா? உண்மைதானப்பா? இந்த சூலாயுதத்துல சித்து உடுக்கி இருக்கிறது. இதுலயா? ஆமாப்பா. என் கண்ணுக்கு தெரியலையே. ஏன்னா எத்து சோடு தொங்குது, உனக்கு தெரியலையா? இதான் சித்தம் புடுக்கா? அடிச்சு போனவனே, சித்து உடுக்கு, உடுக்கை. உண்மைதான். இந்த உடுக்குக்கு 2 கண்ணு இருக்குது, இந்தாண்ட ஒரு கண்ணு, இந்தாண்ட ஒரு கண்ணு. அப்படியா? உண்மைதானப்பா? சரி, நந்தி வாகனது 2 கண்ணு, உடுக்கைக்கு 2, 4 கண்ணு. 4 கண்ணு வந்துடுறதா? அதுவும் இல்லாமல் என்னுடைய இடபாகத்துல அமுது கூட இருக்கிறாளே, என் உடம்புல பாதி உடம்புல அமுது கூட இருக்கிறாளே, யார்? உமையவர் சத்தியானவள். குறிப்பாக திருச்செங்குடிலே வாழ்ந்திருக்கூடிய ஆண் பாதி பெண் பாதியாக அமுது கூட இருக்கிறாங்க அத்தனார் ஈஸ்வரன். ஆமா, அந்த உமையவர் சத்தியானவள் என்னுடைய உடம்புல பாதி உடம்புல அமர்ந்ததுனாலே அந்த சக்திக்கு 2 கண்ணு இருக்குது. அப்படியா? உண்மைதான். 6 கண்ணாச்சு. 6 கண்ணு வந்துட்டா? அதுவும் இல்லாமல் நான் தலைமையில ஒன்று நான் வைத்திருக்கிறேன். அது என்ன? நான் தலைமையில ஒன்று வைத்திருக்கிறேன். நல்லா வச்சிருக்கீங்க. என் குடும்பத்துக்கு குத்து விளக்கென்றே தெரிந்து கொள். ஏசாமே, குத்து விளக்கு தலைமையில வச்சா மசிறு பொசுக்கி போயிடாது. இல்ல, குத்து விளக்கு போய் தலைமையில வைப்பாங்களா? நீங்க தான் சொன்னீங்க குடும்பத்துக்கு குத்து விளக்குன்னு. இல்லப்பா, பழமொழி சொல்லுவாங்களே. எப்படி? அதாவது அது ஒரு சாமி தானப்பா. அப்படியா? உண்மைதான். ஆனா பொண்ணா? அது ஒரு பெண் தானப்பா. என்னன்னா உங்களுக்கு என்ன ஆகுது?
இந்த சக்தியை நான் திருமணம் செய்தனவா உமையவள் சக்தி அந்த சக்தியை போல இவளை நான் வைத்திருக்கிறேன். அது உங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறேன். அப்ப இந்த சிவபெருமானுக்கு அந்தந்த நேரத்துக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். என்ன ஏற்பாடு? நல்ல ஒரு ஏற்பாடு ஊத்தி கொடுக்குறதா? எங்க போய் ஏற்பாடுன்னா என்ன ஏற்பாடு? இந்த சிவபெருமானுக்கு நன்மை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெயரோ கங்கை. ஓ கங்கை. கங்கை என்றால் என்ன? கங்கை என்றால் தண்ணீர். கங்கை என்றால் தண்ணீர். அந்த கங்கையை ஒரு மங்கையாக செய்து அந்த மங்கையை எடுத்து நான் தலைமையில வச்சிருக்கிறேன். அப்படியா? உண்மைதான். அது உங்களுக்கு என்ன ஆகுது? ஐயோ அதுதானே சொல்லணுங்கடா. என்ன கொண்டாட்டு மேல சத்தியை கல்யாணம் செஞ்சனவா அவனை போல இவளையும் நான் வைத்திருக்கிறேன் தலைமையில. ஆமா. ஓ கூத்தியா மட சாம்பிராணி. யாரு மட சாம்பிராணி? நீதான். நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். என்னவென்று? சாமியிலே எத்தனையோ சாமி இருக்கலாம். ஆமா. ஆனா ஈஸ்வரன் மட்டும் தான் தலைமையில போய் கூத்தியால வச்சுக்கிறேன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உங்க வாயிலே உண்மை வந்துருச்சு. அழிஞ்சு போனவனே நீ தவறாக பேசக்கூடாது. எதுக்கு? நாங்கள் தேவர்கள். நாங்கள் கூத்தியா வைப்பதெல்லாம் உலக நன்மைக்காக நாங்கள் வைப்போம். இப்படி சொல்லி ஏமாத்தி பேர் நாங்களாம் இழிச்சுவே கூத்தியா இருக்கோம். அதான் இப்படி சாமிக்கு நீங்க மட்டும் கூத்தியா வச்சா நல்லது. நாங்க வச்சதா அடிச்சடி கேஸ்ல போய் பிடிக்கும். நாங்கள் தேவர்கள் எங்கப்பா? தேவர்கள் எப்படி வேணாலும் ஆகுவீங்க. எப்படி வேணாலும் இது பண்ணுவீங்க. தேவர்கள் நாங்கள் எது செய்தாலும் அதுல ஏதாவது தேவர்களுக்கு ஒரு நன்மையானது கிடைக்கும். அப்படியா? அப்படி அதுக்காக தான் நாங்க கூத்தியா வைக்கிறது. சரி சரி வச்சு தொலைங்க. என்ன சாபத்து கொடுக்குறியா? எப்படியோ வச்சுட்டு போங்க. அதாவது குறிப்பாக அந்த கங்கா தேவி தலைமையில வச்சதுனால அந்த கங்கா தேவிக்கு 2 கண் இருக்குது. ஆமா. அப்ப 8 கண் ஆச்சு. இந்த சிவபெருமானுக்கு வலது கண் இடது கண் 10. நெத்தில ஒரு கண் இருக்கும் பாரு. 11. தெரியுதா? எப்ப தெரியுதா? தெரியுது. எப்படி ஒரு எத்தனை வருது? 11 கண்ணு வந்துடுது. இன்னும் எத்தனை வேணும்? 2000 கண்ணு வேணும். இன்னும் 2000 கண்ணு. இதோ நான் அணிந்திருக்கிறேன் இந்த பாம்புகள் ஆதிசேன சொல்லக்கூடிய நாக பாம்பு. ஓ இந்த மஞ்சசாரையா? இது மஞ்சசாரியா? என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியும். ஆதிசேன சொல்லக்கூடிய நாக பாம்பு. இந்த பாம்புக்கு 1000 தலை இருக்குது. ஓ 1000 தலை. ஒரு தலை 2 தலை கிடையாது. ஆனா இப்ப பார்த்தா ஒரு தலை தான் தெரியும். இஸ்புரோகம் எடுத்தா மட்டும் தான் 1000 தலை. உண்மைதான். 1000 தலை என்ன? ஒரு தலைக்கு 2 கண்ணு எத்தனை வருது? 2000 கண்ணு. 2000 கண்ணு. அதுல ஒரு 2000 இதுல ஒரு 11 2011 கண் படைத்து பாரா முடிதெடுத்த பரமன் சிவபெருமானை என்றே தெரிந்து கொள். உண்மைதானப்பா? தவறாக பேசக்கூடாது. சரி சாமி. தப்பு தவறான பேசக்கூடாது. பேச மாட்டேன். உண்மைதான். ஆனா இன்னொரு சந்தேகம். நான் புறப்படுகிறேனப்பா. இருங்க. கையிலிருக்கு புறப்பட வேணும். நீங்க எங்கே போங்க. இந்த ஒரு சந்தேகத்தை மட்டும் தீர்த்து வச்சுட்டு போங்க. என்னடா என் மேல உங்களுக்கு சந்தேகம்? தலை மேல போய் கூத்தியால வச்சிருக்கீங்களே அவன் எங்க போய் ஒண்ணு கூடுவா எங்க வெளிக்கோ வருவா? ஏண்டா இதெல்லாம் சாமி கிட்ட கேக்குற கேள்வியா? இதெல்லாம் சாமி பண்ற வேலையா? கூத்தியால போய் தலை மேல வச்சுக்கிட்டு நாங்க தான் உலக நன்மைக்காக வச்சிருக்கணும். அப்படியே வச்சுக்கிட்டு போங்க. இதுக்கு விளக்கம் என்ன? ஏண்டா தலைமையில பாத்ரூம் இருக்குதா ஒண்ணு கூடுறதுக்கு? அழிஞ்சு போற தலைமையில ககுசூரும் பீ பேடுறது பைத்தியக்காரா. தலைமையில போய் பாத்ரூம் கட்ட முடியுமா? இப்படி அது அப்படி இல்லப்பா. நீ கேட்கக்கூட வார்த்தை உண்மைதான். அது அப்படி கேட்க கூடாது. கங்கா தேவி தலைமையில வச்சிருக்கிறீங்களே அந்த கங்கா தேவியானவள் சிறுநீர் கலப்பது எப்படி மலம் கலைப்பது எப்படி சொல்லி அப்படி மறைப்பொருளாக கேட்க வேணும். அதெல்லாம் தெரியாதுங்க. என்னன்னு திருநீர் பெருநீர் மலம் எல்லாம் தெரியாது. திருநீர் இல்லப்பா. எங்க மறை பொருள் எங்க மூத்திர விடுவோம் எங்க பீ பேடுவோம் அவ்வளவுதான். ஏன் கேள்வி? நாங்க மறைப்பொருளா பேசுறோம்லப்பா. நீங்க மறைப்பொருளா பேசுங்க. மறைப்பொருள் எப்படியா பேசுங்க. இதுக்கு என்ன பதில்? நந்தீஸ்வரா கங்கா தேவியானவள் தலைமையில வச்சிருக்கிறீங்களே அந்த கங்கா தேவியானவள் சிறுநீர் கலப்பது எப்படி சொல்லி ஒரு விளக்கம் தெரியும். மேல பாத்ரூம் இருக்குதா? தலைமையில போய் எங்கடா பாத்ரூம் கட்டி வைக்கிற? ஒண்ணு கூடுறது? பாத்ரூம் கிடையாது ஒன்றுமே கிடையாது. எங்க போய் பீ பேல ககுசூரும் இருக்குதா? என் தலைமையில போய் பாத்ரூம் கட்ட என்ன ஆகும் என் தலையா? என்ன எப்படி? அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. என்ன காரணம் என்ன தெரியுமா? கங்கா தேவியானவள் சிறுநீர் கலப்பது எப்படி சொல்லி விளக்கம் தெரிய வேணும். நந்தீஸ்வரா இப்ப நம்ம கூத்தாடிக்கு இருக்கிறோம். கூத்துனா காட்டு வேலைக்கெல்லாம் போக முடியல. காட்டு வேலைக்கெல்லாம் போவியா? அப்படி காட்டு வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காட்டு வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது எப்ப மத்தியான நேரம் மத்தியான நேரத்துல வெயில் எப்படி அடிக்கும்? ஆமா சரியான வெயில் அடிக்கும். உண்மைதான். அந்த நேரத்துல காட்டு வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம உடம்புல இருந்து என்ன வருகிறது? வேர்வை தண்ணியா கூட்டும். அப்படியே உடம்புல இருந்து சலசல தண்ணி வருது. வேர்வை தண்ணி. அந்த வேர்வை தண்ணி தான் கங்கா தேவியானவர் சிறுநீர் கலப்பது. அப்படிதானப்பா? அப்படியா? உண்மைதானப்பா? அப்ப மனசனுடைய உடம்புல வர அந்த வேர்வதான் கூத்தியா மூத்தனன்றதா? அழிச்சு போன கூத்தியாலும் சொல்லாதடா. யார் அழிச்சு போனவன்? நீதான். கங்கா தேவின்னு சொல்லப்பா. நீங்க தான் அழிச்சு போறோம். கூத்தியால போய் தலைமையில வச்சுக்கிட்டு கூத்தியாலும் சொல்லாதடா. சரி ரஞ்சகாதி சரி ரஞ்சகாதி அது தப்பு. ஒரு தாயை பார்த்து தரிக்குறமா பேசக்கூடாது. உண்மைதான்.
பண்றது ஐயோகி தானே, இதுல வேற தாயா. நாங்க தான் தேவர்களப்பா, எது வேணாலும் செய்வோம். நீங்க எது வேணாலும் செய்யுங்க, எது வேணாலும் சரி. நீங்க எது வேணாலும் ஐயோகி தானே வேணாலும் பண்ணிக்கலாம். இப்படி கேள்வி கேட்டா எப்படி அப்பா? சரிங்க. அத வேர்வை இப்படிதான் வேர்வை, அந்த வேர்வை தண்ணி தான் கங்கா தேவியானவள் சிறுநீர் கலப்பது அப்படிதானப்பா. மனசன் உடம்புல வர்ற அந்த வேர்வை தான் இந்த பொட்டாடி கூத்தியா மூத்திர விடுறதா? மறுபடியும் கூத்தியான்னு சொல்லுவா? அட அதனாலதான் இந்த வேர்வை நாக்குல போட்டாலும் உப்பு கறிக்குது. உப்பு கறிக்கும் பாரு, கண்ணில் போட்டாலும் எரிச்சலா இருக்குது. உண்மைதானப்பா? இப்படிதான் கங்கா தேவியானவள் ஜலம் கிளப்பது அப்படிதான். சரி, அது எந்த போய் பியாரியாது மட சாம்பிராணி. சாம்பிராணிங்கிறது கரெக்டா நிறுத்தி காட்டுறான். யாரு மடைய? நீதான். நான் கரெக்டா தான் கேக்குறேன். அது அப்படி கேட்க கூடாதப்பா. கங்கா தேவி தலைமையில வச்சிருக்கிறீங்களே, அந்த கங்கா தேவியானவள் மலம் கிளைப்பது எப்ப கடத்தனமா பேசக்கூடாது. எங்க பீ பேழுவா? கண்ணு குத்தி. ஆமா, எங்க பீ பேழுவா? அதான் எனக்கு தேரும். அதான் சொல்லிட்டீங்க, அதான் சொல்லிட்டீங்க. உடம்புல வர்ற மனசன் உடம்புல வர்ற வேர்வைதான் ஒண்ணு கூடதான் சொல்லிட்டீங்க. ஆமா, எங்க பீ பேழுவா? ஓ, என்ன லேசில விட மாட்டேன். மேல கதசுரும் இருக்குதா? ஐயோ டே, எப்படா என்ன அதுக்கு விளக்கம் என்ன? நந்தீஸ்வரா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் கேளு. என்ன நந்தீஸ்வரா? கங்கா தேவியானவள் மனம் கலைப்பது எப்படி? மறுபடியும் இந்த வார்த்தை பேசக்கூடாது. ஓ அப்பா, நாங்க அப்படியே பேசுவோம். நீ ரெண்டு காலத்தை எந்த பீயா இருக்கு, அவ்வளவுதான். நாங்க தேவர்களா அப்படி பேசக்கூடாதப்பா. நீங்க பேசலாம், நான் பேசுறேன். அப்ப சாமி, அவ்வளவுதானே? ஆமா. மனம் கிளப்பது எப்படி? வர்ற மறுபடி நீங்களா தெரியும்ப்பா. கை நிட்டப்பா. கை நிட்டியா? இந்த இடத்துல அப்படியே தேய்ச்சு பாரு. தேய்க்க என்ன வருகிறது? கருப்பா உருண்டையா அழுக்கு வருது. அழுக்கு வருதா? அந்த அழுக்கு எடுத்து மூந்து பாரு. பீனாத் தான் வருது. சாமி இழிச்சுவாய் சாமி. ஏண்டா இல்ல இழிக்கிறீங்களே? இல்லப்பா, நீ கேட்டா பத்தி கேட்டா இந்த அளவுக்கு சந்தோஷம் உங்களுக்கு? அதாவது இப்படிதான் அந்த கங்கா தேவியானவள் மனம் கலைப்பது அப்படிதானப்பா. அப்ப மனச உடம்புல வர்ற அந்த அழுக்கு தான் கூத்தியா பேளறது. சாமி சாமி நான் கும்பிடுறப்பா, கூத்தியான்னு சொல்லாதடா. சரி, வப்பாட்டி. நான் எவ்வளவு ஒரு செல்லமாக நான் வைத்திருக்கிறேன், என்ன பத்தி தரைக்குறவா பேசிக்கூடாது. செல்லமா வேறையா? செல்லமாவா? எங்க செல்லமா? சக்தி ஒண்ணு கங்கா தேவின்னு சொன்னீங்க. ஆமா, இப்ப செல்லமா வேற வச்சிருக்கீங்க. ஓ இல்லப்பா, நான் பிரியாக வைத்திருக்கிறேன். அட பிரியா வேற? அழிஞ்சு போனாலு ராவல் பொண்டாட்டியா? அதுல இப்ப பொண்டாட்டி கிடையாது, ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை. ஓ, சந்தோஷம் வேற. ஓ அப்பா, அப்பா ரெண்டே பொண்டாட்டி தான்டா. அப்படியா? சரிங்க. அதாவது மனதான் கங்கா தேவியானவள் மனம் கலைப்பது ஜலம் கலைப்பது அப்படிதானப்பா. மனச உடம்புல வர அந்த வேர்வை தண்ணி தான் சிறுநீர் கழிப்பது. உண்மைதான். அந்த அழுக்கு தான் பேளறது. உண்மைதானப்பா. சரிங்க, இதுக்கு சொல்லிட்டீங்க. ஆமா, நான் ஏத்துக்கிறேன். சரி, அவ வீடு தூரமா போயிட்டா உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? ஏன் அறிவோட தான் கேட்கறேன். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கு? அறிவு இருக்குன்னு தான் கேட்கறேன். ஏன்டா அறிவு கேட்ட ஜன்மமே என்ன? இது பெண்களுடைய வார்த்தை. சரி, இந்த வார்த்தையானது பொம்பளைகிட்ட போய் கேட்டா அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க. அந்த பொம்பளையே நீ தான் தலைமையில வச்சிருக்கீங்க. எப்படி சொல்லுங்க. மங்கை சமைந்தால் கங்கையில போய் முழுகலாம். மங்கை சமைத்தால் கங்கையில போய் நீராடி கொண்டு வரலாம். பெண்கள் மாசத்துக்கு மாதவிடாய் ஆகுறாங்க. ஆமாப்பா, கங்கையில போய் முழுகி தண்ணி ஊத்திட்டு வர்றாங்க. ஆமா ஆமா. அந்த கங்கையே சமைஞ்சா எங்க போய் முழுகுவோம்? கேட்டாயே ஒரு கேள்வி, என்ன ஆயாளோ காமால் ஆகணும்? சாமிக்கு மரியாதை என்பதே இல்லை. எல்லாமே கேட்டாயே ஒரு கேள்வி சலிச்சுக்கிறீங்க. இல்ல, ஒரு நல்ல வார்த்தை கேட்டிருக்கிறேன்ப்பா. ஆமா நந்தீஸ்வரா, நீ கேட்கிற வார்த்தை உண்மைதானப்பா. நான் என்னன்னு சொல்ல, கங்கா தேவி தலைமையில வச்சிருக்கீங்க. அந்த கங்கா தேவியானவள் வீட்டுக்கு தூரமாக போவது எப்படி? ஆமா, அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு விளக்கம் தெரியும். அதுவும் சொல்ல கேளு. எப்படி நந்தீஸ்வரா? இந்த சிவனும் கைலைகளை வாழ்ந்திடக்கூடிய சிவனும் சத்தியம் நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போம், எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருப்போம். அப்படி இருந்தாலும் மாதத்திலே ஒரு நாள் எங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை வரும். உண்மைதான். குறிப்பாக அன்னைக்கு நாங்க அங்க சண்டை செஞ்சதுதான். இன்னும் நாளைக்கு பாரு, பூலோகத்துல புருஷம் பொண்டாட்டி எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தாலும் மாதத்திலே ஒரு நாள் ஏதாவது ஒரு குழப்பத்துல அவங்களுக்கு சண்டை வந்துடும். ஓ, எவ்வளவு சந்தோஷம், ஏதோ ஒரு குழப்பம் முகசாயில் வரும். உண்மைதான். இப்ப இன்னைக்கு நீ கூத்து வரும்போது பொண்டாட்டி அடிச்சிட்டு வந்த இல்ல? ஆமா, அது மாதிரி தான் அடிச்சிட்டு வந்தேன். அப்படி சொல்ல தப்பா பேசாதீங்க. ஏப்பா, அவளை போய் நான் எதுக்கடிய பாவம், அவதான் என்ன அடிச்சா. இப்பதான் சொன்னாங்க, அவதான் என்ன அடிச்சான்னு. அப்படியாப்பட்ட குடும்பம். அப்படி நாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிக்கூடாதுனால எங்களுக்கு வாக்குவாதம் வரும். சரி, எப்படி வாக்குவாதம்? நான் தான் பெரியவன்,
நீதான் பெரியவன்னு சொல்லி 2 பேத்துக்கு வாக்குவாதம் வந்த உடனே உமையவர் சத்தியானவள் என்னை தரிக்குறமாகவும் அவளை நான் தரிக்குறமாக பேசுவேன். சரி, இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது உமையவர் சத்தியானவள் கோபம் செஞ்சுட்டு ஓடி போயிடுவான். அப்படி நான் என்ன செய்வேன், தன்மையாக ஒன்று ஒருவனாக இந்த கையிலே நான் இருக்கும் பொழுது எனக்கு காங்கூரமானது கோபமானது வரும். காரணம் என்ன, தாலி கட்ட பொண்டாட்டி ஓடி போயிட்டால அப்படி சொல்லு. நான் என்ன செய்வேன், இப்படி காலை தூக்கி நடனமாடி கொண்டிருப்பேன். ருத்ரதாண்டவம். ஆமா, அப்படி ஆடாடா எனக்கு காங்கூரம் வந்து விட்டால் என்னுடைய நெற்றிக்கடை திறந்து பார்ப்பேன். என் நெற்றிக்கடை திறந்தவன் என்ன வரும், நெருப்பு மட்டும் தான் வரும். நெத்திக்கடை திறந்தா நெருப்பு பொறி உண்மைதான். வரும் பொழுது அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு கங்காதேவி எங்க இருக்கிறது, தலைமையில இருக்கிறது. நெத்தில இருந்து நெருப்பு வருது. அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு மாதத்திலே ஒரு நாள் அந்த கங்காதேவியானவள் வீட்டுக்கு தூரமாக போய்விடுவாள். அப்படியா? உண்மைதானப்பா. எத்தனை கிலோமீட்டர் போவா? ஒரு 80 கிலோமீட்டர் வருமாப்பா. ஆட்டு கொடுங்க தெரியுமா? ஏங்க என்ன தலைமையில பைபாஸ் ரோட போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீதான் வீட்டுக்கு தூரமா போயிடுவானுங்க. ஆடா அழிஞ்சு போனவனே பெண்கள் சூதமாக போய் விடுவாள். மாதவிடாய். உண்மைதான். அப்படி போன உடனே கங்காதேவி தலைமையில இருக்கிறது. சரி, நெத்தில இருந்து நெருப்பு வருது. அப்படி வீட்டுக்கு தூரம் போனா அந்த உதரமலை எங்க போய் விழுவோம், நெத்தியில வலியும். நெத்தி வழியாக வந்து அந்த நெருப்புல தானே போய் விழுவோம். நெருப்புல விழுந்தா என்ன ஆகும், கொசிக்கு சாம்பல் ஆயிரும். இப்படிதான் மாதத்துல ஒரு நாள் பெண்கள் வீட்டுக்கு தூரமாக போவது கங்காதேவியானவர். அப்படியா? உண்மைதானப்பா. இப்ப உனக்கு புரிந்ததா? புரிஞ்சிச்சு நந்தீஸ்வரா. அப்படி இருந்தா நானும் இந்த அகில உலகத்திலே நாங்கள் தேவர்கள், நாங்கள் 3 பேர். யார் 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 தெரியுமா? சிவன், விஷ்ணு, பிரம்மான்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள். சரி, நாங்கள் மும்மூர்த்தி தேவர் இல்லை என்றால் இந்த உலகமே எல்லாமே போய்விடும். இல்ல உண்மைதானப்பா. சரி, ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது. எப்படி தெரியுமா? எப்படி? இதோ சத்தியலோகத்திலே வாழ்ந்திடக்கூடிய பிரம்மதேவனுக்கு என்ன வேலை? கருவே உருவாகி உருவே ஜனமாகி பிண்டத்தை படைக்கும் தொழில் பிரம்மதேவனுக்கு படைத்திருக்கிறேன். அது பிரம்மாவுக்கு. உண்மைதான். சரி, அதுவும் இல்லாமல் சங்குதுபாயிலே வாழ்ந்திடக்கூடிய பரந்தாமன் கோபால கண்ணன் 10 அவதாரங்கள் படைத்த பரந்தாமன் மாயவன் இருக்கிறாளவா, மாயவனுக்கு என்ன வேலை? என்ன வேலைங்க? நல்லவங்களுக்கு வரத்து கொடுப்பாரு. இன்னும் நாளைக்கு தெய்வமே என்று சொல்லி மனதில் நினைத்து அவங்களை நினைத்தா காப்பாத்துவாங்க. உண்மைதான். சரி, அது மாயவனுக்கு ஆங்கூரமானது கோமந்து விட்டால் கெட்டவனை நினைத்தா அழிக்கும் தொழில் படைத்தவன் மாயவனுக்கு படைத்திருக்கிறோம். மாயம் பெருமாள் சாமிக்கு அந்த வேலை. உண்மைதான். கெட்டவங்களை அழிச்சிருவாரு, வைக்க மாட்டாரு. உண்மைதான். நல்லவங்களை காப்பாத்துவாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன வேலை? இந்த சிவபெருமானுக்கு என்ன வேலை? நாள்தோறும் இந்த 14 உலகத்துல பூலோகத்துல யாருமே பசியுடன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனதில் நினைத்து படியளக்கக்கூடிய பரமன் என்றே தெரிந்து கொள்ள மக்களுக்கு படியளக்கக்கூடிய பரமன். உங்களுக்கு மொத்தம் படி அளக்கிறது உண்மையானப்பா. என்ன அரிசியா, கம்பா, சோளமா, நெல்லா, ஆரியமா, கோதுமையா, என்ன இப்படி போட்டு பொருள் 4 கூட மூட்ட முடியாது. அதெல்லாம் படியில தான் ஆளு. படி அளக்கிறனா அப்புறம் படியில தான் அழிஞ்சு போறோனே. படி அழைப்பதான் எப்படி எப்படி இது பூலோகத்துல மக்கள் எல்லாம் சிவபெருமானே சிவபெருமானே சொல்லி மனதில் நினைத்தால் போதும். அதை நான் தெரிந்து கொண்டு இப்படி கை கட்டினால் போதும் அப்பா. அப்புறம் இப்படி கை கட்டினா போதும், நினைப்பதெல்லாம் வரும். பாருப்பா ஒண்ணுதானப்பா. அப்ப உங்ககிட்ட இப்படி என்ன வேணும்னு கேட்டா மனதில் கேட்டால் போதும், இப்படி கை கட்டினா போதும், நினைப்பதெல்லாம் வரும். ஏ சாமி நந்தீஸ்வரா, இவ்வளவு நாளா அப்படி பழகிறமே, எனக்கு இந்த விஷயம் சொல்லவே இல்லையா? ஏன்னா ஒரு நாள் அது மாதிரி கேட்கறது கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இத்தனை வருஷமா என்னோட இருக்கிற கேட்டுருக்கிறியா? எனக்கு விஷயமே இப்பதான் சொல்றேன். சரி, இப்போ மட்டும் என்ன நான் தருகிறேன். கேட்கறது கிடைக்கும் இல்ல? நிச்சயமாக வரும் அப்பா. கை காட்டுங்க. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாய. பரமேஸ்வரா. ஓம் நமச்சிவாய. கேக்குறது கிடைக்கும்ல சாமி? நிச்சயமாக வரும் அப்பா. சாமி ஈஸ்வரா, நந்தீஸ்வரா, எப்ப எனக்கு 2 குவார்டர் வேணும். மூணா கொடுங்க சாமி. பரமேஸ்வரா கொடுத்துருவாருப்பா. கை காட்டுங்க சாமி. ஏண்டா அழிஞ்சு போறவனே, நான் யாரு? சாமி ஈஸ்வரா. நீ யாரு? பக்தன். பக்தன். ஏண்டா நான் என்ன கோட்டை கடையே வச்சிருக்கிறேன் உனக்கு கோட்டை கொடுக்கறதுக்கு? ஓய் அப்பன்னு வச்ச மூக்குல ரத்தம் வந்து தெரியுமா? பேசக்கூடாது, இன்னொரு போய் பேசக்கூடாது. என்ன வேண்டி இப்படி கை கும்பிட்டு என்ன வேண்டி எது கேட்டாலும் நான் கை காட்டினா கிடைக்க மாட்டான். அதான் கை காட்டுங்க, கிடைக்கட்டும் 3 கோட்டர். இப்ப விநாயகனுக்கு கோயில் கட்டி கும்பாசகம் நடந்திருக்கிறது. ஆமா, அந்த விநாயகர் கோயில போய் என்னன்னு கும்பிடுவேன்? சாமி விக்னேஸ்வரா, விநாயகா, கணபதி, பிள்ளையாரு, நல்ல முறையில எங்களை காப்பாத்து, நல்ல முறையில வச்சிரு, வீட்டுல எந்த விதமான நோய் நொடி கஷ்டம் இல்லாம பிள்ளை குட்டிங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கும்பிடுறோம். அப்படின்னு கும்பிட்டா அந்த விநாயகரால் ஏதாவது ஒரு உருவத்துல வந்து நம்மளை காப்பாத்துவாங்க. அதுவும் ஒரு சாமி தான், நானும் ஒரு சாமி தான். என்கிட்ட வந்து கோட்டை வேணும்னு கேட்டா என்ன கோட்டை கடை வச்சிருக்கேன். நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொல்றேன்? என்ன வேண்டி எது கேட்டாலும் இப்படி கை காட்டினா கொடுக்க அழிஞ்சு போனே. இந்த சாமி எந்த தேவர்கள் 3 பேரும் முயற்சி பண்ணா கூட இந்த மாதிரி வரத்தை எந்த சாமி கொடுக்காதப்பா.
பைத்தியக்கார முடியாதா? இந்த வரத சத்தியமே எங்களால கொடுக்க முடியாது. அப்ப நீ டூப்ளிகேட் சாமி. எது கேட்டாலும் கிடைக்க மாட்டா நீங்க. ஏன்னா எனக்கு முடக்கமான வரத்தை கேட்டா எப்படிடா? அதாவது குறிப்பாக வரமுடிய எப்படி கல்யாணம் செய்து 12 காலமாகிறது, எனக்கு குழந்தை பாய்க்குமே இல்ல, எனக்கு ஒரு குழந்தை வர வேணும்னு சொல்லி என்னிடத்துல கேட்டா அந்த மாதிரி வரத்தை கொடுக்கலாம். ஒரு வீடு கட்டணும், ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு காடு வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வச்சு கேட்டா அதுக்கு நான் வர கொடுப்பேன். சரி, கோட்டரை கூட வேணாம் விட்டுருங்க, இந்த வரப்பாது கொடுங்க. சரி, உனக்கு குழந்தை வரம் வேணுமா? இரண்டாவது வரம். இரண்டாவது வரம் குழந்தை பாய்க்கும் வேணுமா? எதுக்கு உனக்கு? அதெல்லாம் வேணாமா? வேற என்னடா வரும்? கல்யாணமா அவளுக்கு குழந்தை எப்படி வரும்? கல்யாணமா உனக்கு ஆவல? எங்க ஊர்லங்க கல்யாணம் திரட்டி ஊடு புண்ணியாசனம், சரி, ஒரு காது குத்து விழா, ஒரு நல்லது கெட்டதுன்னா எனக்கு வந்து பத்திரிக்கை கொடுப்பாங்க, உனக்கு அழைப்பு கொடுப்பாங்க. ஆமா, சரி, நான் அதுக்கு போவேன். அழைப்புக்கு நீ போவேன். போன உடனே சாப்பாடு பந்தி எல்லாம் முடிஞ்ச உடனே சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் மொய் வாங்குவாங்கல்ல. ஆமா, அப்ப மொய் வாங்குவாங்க. நானும் மொய் வைப்பேன். சரி, ஏன் 5 10 இல்ல, 1000 கணக்குல. ஒரு பெரிய லட்சாதிபதி அல்ல, லட்சாதிபதிக்காக இல்ல, அப்படிங்கிறது கிடையாது. அப்ப மொய் வச்சோம்னா நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் செஞ்சா அந்த உறமுறைகள் எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் மொய் வச்சுட்டு போவாங்க. வச்ச போய் திருப்பி நமக்கு வரும். உண்மைதானே? வைக்கிறோம். ஆமா, அதே மாதிரி 1000 கணக்குல வைக்கிறதுங்க. சரி, ஆனா ரொம்ப பல லட்சக்கணக்கில் மொய் வச்சுட்டு. சரிப்பா, சரிப்பா. ஆனா எங்க வீட்ல அந்த விசேஷம் நடக்கிறது மாதிரி தெரியல. ஏப்பா என்ன இப்ப நடந்தது? வேற விசேஷம் நடந்தது? அந்த விசேஷம் நடக்கலையே. எப்போ பொட்ட புள்ள வயசுக்கு வந்த உடனே திரட்டி பண்ணி வசூல் பண்ண வேண்டியதானே? எந்த பொட்ட புள்ள? உன் பொட்ட புள்ள ஒண்ணு இருக்குன்னு கல்யாணமே ஆகல, பொட்ட புள்ள இது கல்யாணம் ஆகலையா? ஏன்னா பொண்டாட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. பொண்டாட்டி இருக்குது. எங்க அந்த பொண்டாட்டி யாரப்பா? பொண்டாட்டி இருக்குது, நான் கல்யாணம் ஆகலை. பொண்டாட்டி இருக்குது, கல்யாணம். ஆமா, அது யாரப்பா? எங்க அப்பனை பெத்த பாட்டி. அழிஞ்சு போனவன உங்க அப்பனை பெத்த பாட்டி போய் எப்படி நீ கல்யாணம் பண்ண? யாரும் அழிஞ்சு போனவன் நீதான். இப்படி பேசாதீங்க. அப்படி பெத்த பாட்டி போய் அது எப்படி? எங்க அப்பக்காரன் எங்க அம்மால பொண்டாட்டி வச்சுக்கிறான், அதனால பழிக்கு பழி அவங்க அம்மால நான் பொண்டாட்டி வச்சுக்கிட்டேன். நல்ல ஒரு குடும்பப்பா, நல்ல ஒரு குடும்பப்பா. எங்க அப்பக்காரன் அவன் ஒரு ஆம்பளை, உனக்கு கஷ்டம். எங்க அம்மால பொண்டாட்டியா வச்சிருக்கிறேன். உண்மைதானப்பா? நான் ஆம்பளை தானே, அதனால பழிக்கு பழி அவங்க அம்மால நான் பொண்டாட்டியா வச்சுக்கிட்டேன். கிழவிக்கு எந்த தொந்தரவு இல்லை, இவருக்கும் தொந்தரவே கிடையாதுப்பா. அதனால எங்க வீட்டுல இந்த விசேஷம் நடக்கல. சரி, ஒரு ஜீவன் நம்பிக்கிட்டு இருந்தேன். இன்னொரு வழி இருக்கிறது. என்ன? உடைய பங்காளி குழந்தைகள் யாராவது இருந்தா அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வந்து மொட்டை உடைச்சு காது குத்தி வசூல் பண்ண சீக்கிரமா வசூல் வந்துடலாம். இதெல்லாம் நியாயமா? எப்ப வந்துருவா? மொய் வைக்கிறது நானு. ஆமா, பங்காளி வீட்டு பிள்ளைகளுக்கு விசேஷம் பண்ணா அந்த மொய் என்ன நமக்கு வருமா? அல்ல அவங்கதான் போகும். எப்பா நம்ம குழந்தைகளும் பங்காளி குழந்தைகளும் ஒண்ணுதானு சொல்லி எப்படி பங்காளி பிள்ளைங்க நம்ம பிள்ளை ஒண்ணாயிரும்? இது உண்மைதானே? பங்காளி பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி ஆயிடுவாளா? இது மாபெரும் தவறு அப்பா. அது அப்படி பேச. அதனால ஒரு ஜீவன் நம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த ஜீவன் யாரு? அது வயசுக்கு வந்த உடனே திரட்டி பண்ணி போய் வசூல் பண்ணிடலாம். அப்படியா? ஆமாங்க. அந்த ஜீவன் யாரு? எங்க பாட்டியே தான். பாட்டி வயசுக்கு வர மாதிரி வரம் கொடுங்க. இந்த அகில உலகமே அழிஞ்சு போயிடுமாப்பா. நீங்க போய் கையாவத்தை காட்டினா போய் கட்டணும் தெரியுமா? அந்த கிழமை வயசுக்கு வந்திருக்குமாப்பா. எனக்கு விவரம் தெரிஞ்சு பாட்டின்னு திரட்டி பண்ணலையே. சத்தியம் அந்த கிழமை வயசுக்கு வந்திருக்குமா? அது எப்படி உங்களுக்கு எனக்கு தெரியாம? வேண்டா, அந்த கிளைக்கு ஒன்றும் வயசுக்கு வராது இருந்தா அந்த கிளைக்கு உங்க அப்பா எப்படி பிறந்திருப்பா? உங்க அப்பனுக்கு நீ எப்படி பிறந்திருப்ப? நான் எங்க அப்பனுக்கு பிறக்கலையே. என்ன இருக்கு பிறந்த? எங்க அம்மாளுக்கு தானே பிறந்தேன். உங்க அப்பக்காரன் எங்க போயிட்டான்? எங்க அப்பா எங்க அம்மாவை சென பண்ணி விட்டுட்டு ரிக்வெண்டிக்கு போயிட்டான். நல்ல ஒரு குடும்பம், போகக்கூடிய குடும்பம். சாமி சாமி அப்பா, நாங்கள் தேவர்கள் 3 பேரும் முகூர் பண்ணா கூட பாட்டி வயசுக்கு வராது. அது அவ்வளவுதான். முடியாதா? அந்த கிழமை அவர்தான். அதுக்கு மேல அது சாமி 2 வாரம் கேட்டு முடியாதுட்டீங்க. ஏன்டா இந்த மாதிரி வரத்தை ஏதாவது சாமி கிட்ட யாராவது இப்படி கேட்பாங்களா? பைத்தியக்காரா. அப்ப 3வது வாரம் இதையாவது கொடுங்க. சாமி சாமி நல்ல வரத்தை கேளப்பா, சீக்கிரம் கொடுத்துட்டு நான் புறப்படுகிறேன். வீட்டுல ஆடு மாடு கோழி பன்னி இதெல்லாம் எதுக்கு வளர்க்குறோம்? எதுக்காக வளர்க்குறோம்? அது பெருசாச்சுன்னா அது செனையாவும் குட்டி போடும். அது பெருசாச்சுன்னா அது செனையாவும் அது குட்டி போடும். ஆமா ஆமா, அது பெருசாச்சுன்னா அது செனையாவும் குட்டி போடும். அப்படியே நாளைக்கு வளர்ச்சியா இருந்துக்கிட்டு. ஆமாப்பா, கொஞ்சம் குடும்பத்துல வசதி ஆகிடலாம். ஆமாங்க, அப்படின்னு சொல்லிதான் ஒரு எருமை கடா ஒண்ணு வாங்கினேன். நல்ல எண்ணமாப்பா உனக்கு. வாங்கி வளர்த்துக்கிட்டு இருந்தேன். காசு போட்டு பச்சை தட்டு வாங்கி அதுக்கு வளர்த்தினேன். 3 வருஷம் நான் மேல தாண்டிடுச்சு. ஓ, 3 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு. ஆமாங்க. சரி, அந்த கண்டல் விட்டு இருந்த எருமை கடா இன்னும் செனையாவல எப்படியே தயவு பண்ணி என் எருமை கடாயை நீங்க செனை பண்ணி விடுங்க. அருமையான பொருத்தம். ஏண்டா எங்க போய் சுத்து அங்கெல்லாம் சுத்திட்டு வந்து மறுபடியும் தலைமையிலே தான் உட்காரணுமா? உங்ககிட்டதான் எங்க பக்கத்துல வேற எருமை வளர்க்குறான். ஆமா, அது செனையா இருக்குது. ஆமா, ஏன் எருமை கடான்னு செனையாவலையே? அப்ப என்ன போய் எருமைக்கிட்ட செனை பண்ண சொல்றியா? நீங்க செனை பண்ணி வாய் விட்டு ஆட்டு பண்ணி தெரியுமா? நான் சாமிடா, அப்படி ஒரு தவறாத ஒரு காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம். கேட்கறது கிடைக்கும். நீங்களா உன் எருமை செனையாகணுமா? எருமை கடை செனையாகணும். இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன வழி? நம்ம பொட்டிக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், சும்மாதான் இருக்கிறான். அவனை பிடிச்சி 4 நாள் கட்டுத்தல கட்டு போடு, உன் எருமை செனையாகணும்.
ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணிட்டான். அது அப்படி ஆயிடுதா? சரி விடப்பா. நந்தீஸ்வரா, இந்த மாதிரி வரத்தெல்லாம் கேட்க கூடாது. இந்த மாதிரி வரத்து தேவர்கள் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு திருமணம் முடிந்தது. அப்படியா? சத்தி நான் திருமணம் செய்திருந்தனாலும் எனக்கு அழகாக 2 குழந்தை இருக்கிறாங்க. யாரு? உண்மைதானப்பா? அழகாக ஒரு குழந்தை, ஆணை போல ஒரு குழந்தை இருக்கிறது. உண்மைதானப்பா? இந்த அகில உலகத்துல முந்தி பிறந்தவன் விநாயகன். முதலாக பிறந்தவன் விநாயகராக என்னுடைய மகன், மூத்த மகன். உண்மைதானப்பா? சரி. இரண்டாவது குழந்தையாக பழனி மலையிலே வாழ்ந்துடக்கூடிய அழகு முருகன். உண்மைதானப்பா? முருகனும் விநாயகரும் பிள்ளைங்க. ஆமா. சரி. அந்த குழந்தைகளை 2 குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த கையிலங்கிற எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் சந்தோஷமா இருந்தனால சரி இந்த தினத்துல பூலோகத்துல சென்று மக்களுக்கு நான் படிகளுக்கு நான் போக வேணும். அதனால எப்ப வீட்டுட்ட ஆம்பளை போனவன்னா பொண்டாட்டிக்கிட்டு சொல்லிட்டு தானே போகணும். ஆமா சாமி. சொல்லாது போக முடியும். எப்படி சொல்லாது போறது? நம்ம வெளியில எங்கேயாவது போகும்போது ஆமாப்பா வீட்டுல பொம்பளைங்க கூப்பிட்டு சொல்லிட்டு போகணும். உண்மைதானப்பா? நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சண்டாளா பேசிக்குதாங்க. ஒரு பேசிக்காய் படிகளுக்கு நீங்க போறீங்க ரோட்ல பைபாஸ் ரோட்ல நான் போறீங்கன்னு வச்சு கையில வச்சுட்டு போறேன். ஒரு லாரிக்காரனே வந்து உங்களை அடிச்சுட்டு போயிட்டான். அது நம்மளுக்கு தெரியுமா? இதுக்கு பைபாஸ்ல போய் நான் நிக்கணுமா? ஏன் இப்படி ஓரமெல்லாம் நான் நிக்க கூடாதா? பேசி சொல்றேன். நீ சத்தியமா பேச்சு கூட சொல்லாத. அதனால பொம்பளைங்க சொல்லிட்டு போறது நல்லது. நல்லது. அதனால நந்தியா எங்க வாரா ஐநாளோட வார்த்தை சொல்லு. நந்தியா எங்க வாரா ஐநாளோட வார்த்தை சொல்லு. வர பத்தனைக்கு வரமத தர வேணாம். சீக்கிரமாக சென்று சத்தியங்களுக்கு வாடா. நந்தியை இங்க வராய், நான் ஒரு வார்த்தை சொல்வேன். வர பத்தலைக்கு நான் வரமது தர வேணும். சீக்கிரமாக சென்று நான் அழைத்ததாக உமையவள் சத்தியானவள் அந்த புறத்தில் இருக்கிறார். நான் அழைத்ததாக சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வா. உடனே கூட்டி வா. சீக்கிரமாக அறிஞர் சபைகளை பரமேஸ்வரனானவன் தேவியாக உமையவள் பார்வதி சக்தி அழைக்க பார்வதி தேவி சபை தருவார். மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.